இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு லேடி ஒரு செருப்பு கடையில தன்னோட செருப்பை தச்சிட்டு இருக்கா. இந்த செருப்பு கடைக்காரர், மேடம் உங்க சிறப்பை தச்சு முடிச்சிட்டேன்னு சொல்ல. அப்ப இந்த லேடி நான் எவ்வளவு கொடுக்கணும்னு கேக்குறேன். மேடம் நீங்க 50 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்ல. அப்ப இந்த லேடி 100 ரூபாய் கொடுக்க போறா. அப்படி காசு எடுத்து கொடுக்கும் போது இந்த லேடி பாக்கெட்டில் வைத்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் கீழே விழுகிறது. அந்த பணம் விழுந்தது யாருமே பார்க்கல. இந்த செருப்பு கடைக்காரர் இந்த லேடி கிட்ட, மேடம் என்கிட்ட சேஞ்ச்ல உங்ககிட்ட 50 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னு சொல்ல. அப்ப இந்த லேடி என்கிட்ட 50 ரூபாய் இல்ல, நீங்களே மீதி காசை வச்சுக்கோங்க சொல்லிட்டு அங்க இருந்து அவசரமா கிளம்புற. தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு நான் மெசேஜ் பண்ணுனாய் பார்க்க மாட்டேங்க, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்க. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னனா இல்லையா, நான் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டேன். இப்ப அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. நான் உன்னை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கேன். நம்ம எப்பவுமே சந்திக்கிற இடத்துக்கு சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றேன். இந்த லேடி பேசிட்டு போறத 2 திருடங்க பார்த்து, அந்த பொண்ணு சொன்னதை கேட்டியா, அவகிட்ட நிறைய பணம் இருக்காம. அது மட்டும் இல்லாம அவ கையில 1.5 லட்சம் ரூபாய் போன் வச்சிருக்கா. இவ பின்னாடியே போய் உங்ககிட்ட 1.5 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு சொன்னேன், அது குடுன்னு சொல்லி இந்த பொண்ணை மிரட்டுறாங்க. அப்ப இந்த பொண்ணு என்கிட்ட எந்த பணமும் இல்ல, என்னோட செல்போனை கொடுங்கன்னு சொல்லி கேக்குறா. இந்த திருடன் தான் இந்த பொண்ணோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்க. இந்த பொண்ணோட பாக்கெட்ல பணம் இல்லாததை பார்த்து இந்த பொண்ணோட போனை மட்டும் எடுத்துட்டு போறானுங்க. இந்த பொண்ணு இந்த திருடங்க பின்னாடியே துரத்தி பிடிக்க போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு நம்ம பணத்தை எங்க போட்டோம்னு சொல்லி யோசிக்கிறா. கடவுளே, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணுனேன்? என்னோட அம்மா ஆபரேஷனுக்கு வச்சிருந்த பணத்தை எப்படி தொலைச்சிட்டு நிக்கிறேனே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி தலையில அடிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த லேடி தன்னோட பாய் ஃப்ரெண்டு போய் பார்க்கிறான். அப்ப இந்த ஆளு போன் அடிச்சா ஏன் எடுக்க மாட்டேங்கிற? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு கேக்குறான். அப்ப இந்த பொண்ணு எதுவும் சொல்லாததை பார்த்துட்டு, ஏன் இப்படி எதையோ தொலைச்ச மாதிரி நிக்கிற? சீக்கிரம் வண்டியில ஏறி அம்மாவோட ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிடல் போகணும்ல, சீக்கிரம் ஏறணும்னு சொல்றான். அப்ப இந்த லேடி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட, நான் பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டேன், நான் நடந்து வரும்போது என்னோட செல்போனையும் 2 திருடங்க புடிங்கிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் இவ்வளவுன்னு சொல்றான். அப்ப இந்த அழிந்து லேடி கிட்ட, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, பணத்தை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற, இப்ப எப்படி அம்மாவோட ஆபரேஷனுக்கு பணம் எப்படி கட்டுறது, இவ்வளவு கேரளாசாவா இருப்பான்னு சொல்லி திட்டுறான். அப்ப இந்த பொண்ணு, நான் என்ன பண்றது, தெரியாம நடந்து போச்சு, இப்ப எப்படி நான் என்னோட அம்மாவை காப்பாத்துவேன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த ஆளோட பாய் ஃப்ரெண்ட், எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட நான் உனக்கு பணம் வாங்கி தரேன், நீ கவலைப்படாதே என்று சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்பன்னு பார்த்தேன் இந்த செருப்பு கடைக்காரன் இந்த லேடி கிட்ட வந்து, மேடம் உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறது, உங்க பணத்தை என்னோட கடைக்கு முன்னாடியே போட்டுட்டு வந்துட்டீங்க, இந்தாங்க உங்க பண்ணணும்னு சொல்லி 1.5 லட்சம் ரூபாய் பணம் தந்து லேடி கிட்ட கொடுக்குறேன். அப்ப இந்த லேடி இந்த செருப்பு கடைக்காரருக்கு, ரொம்ப நன்றிங்க, இந்த பணத்தை வச்சுதான் என்னோட அம்மா உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த ஆளுக்கு நன்றி சொல்றேன். இந்த மனசு யாருக்குங்க வரும்? இந்த செருப்புக்காரரோட நல்ல மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.